வெல்கம் டு HM டைலரிங் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் லுங்கி எப்படி மடித்து நம்ம தையல் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ நம்ம லுங்கிக்கு எப்படி நம்ம ஓரம் அடிக்கிறதுன்னு கற்றுக்கலாம் இந்த கிளாஸில். பாருங்கள், நான் ஒரு புது லுங்கி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டிலேயே ஓரம் அடிச்சிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டேபிள் இருந்தால் டேபிளில் போட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னும் போதும் கீழே நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லுங்கிக்கு சைடில் இந்த பிசுறு வருது பாருங்கள். அந்த பிசுறு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் இந்த மாதிரி வருது பாருங்கள். அந்த லைன் மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லுங்கியை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக இந்த மாதிரி லைன் இருக்கும் பாருங்கள். அந்த லைன்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸ்ட்ரைட்டாக. அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. லைன் இல்லாதவங்க கொஞ்சம் நம்ம கரெக்டாக ஈவன் கட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது ஒன் சைடு அந்த லைன் மேலேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடு பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு லைன் தள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு கேப் வருது. கரெக்டாக நம்ம இந்த லைன்லேருந்து நம்ம எந்த அளவுக்கு கணக்கு வச்சு நம்ம கட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஃபுல்லாக லென்த்தாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த லைன்லேருந்து நான் 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த்தும் அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கே நம்ம கட் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம லுங்கி ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா தைக்கும்போது நம்மளுக்கு அந்த கிராஸ் வரும். மடித்து தைச்சோன்னா பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம லுங்கியை ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது எப்படி நம்ம மடித்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லுங்கியை எப்படி மடித்து நம்ம ஓரம் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லுங்கி ஓரம் அடிக்கும்போது ஒயிட் கலர் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எந்த கலர் லுங்கியாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம ஒயிட் கலர் த்ரெட் தான் போடணும். சாரீ ஓரம் அடிக்கும்போது ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம கலர் மேட்ச் பண்ணி நம்ம நூல் போடுவோம். அந்த மாதிரி போடாமல் வெறும் லுங்கி ஓரம் அடிக்கிறதுக்கு மட்டும் ஒயிட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒயிட் கலர் த்ரெட் நான் போட்டிருக்கேன். இப்போ லுங்கியை நம்ம மடித்து ஓரம் அடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 2 சைடு மடிச்சுக்கிட்டேன். ஒன் சைடு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டோம். இன்னொரு சைடில் இந்த 2 பிட்டுமே நம்ம ஒன்றா ஈவனாக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கிளாத் 1/4 இன்ச் அளவுக்கு வெளியில் வர மாதிரி வச்சுட்டு இன்னொரு கிளாத் 1/4 இன்ச் உள்ளே வர மாதிரி நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த லைன் இருக்குது பாருங்கள், அந்த லைன் நம்ம ஈவனாக வர மாதிரி வச்சு விட்டுட்டு இந்த மேலே இருக்கிற கிளாத்தை நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 இன்ச் அளவுக்கு நான் மடிச்சுட்டு இதை நான் தையல் போடுறேன். இப்போ கைடு அளவோட எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாம். இப்போ இது 2ஆக மடிச்சுட்டு மேலே இருக்கிற கிளாத் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளியில் வச்சுட்டு உள்ளே இருக்கிற கிளாத்தும் அதே மாதிரி வச்சுட்டு நம்ம ரெண்டுமே இந்த மாதிரி மடிச்சுட்டு ஈவனாக நம்ம தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ இந்த லைன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகணும் அப்படின்போது எது கொஞ்சம் மேலே கீழே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சம் நம்ம இழுத்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம ஒரு லைன் மேட்ச் பண்ணி தைக்கலாம். தையல் போடும்போது நம்ம ஒரே ஈவனாக தையல் போடணும். லைன்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிட்டு நம்ம ஈவனாக மடித்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். பாருங்கள், இந்த பார்டத்தில் நம்ம முடிக்கும் போதும் அந்த பார்டர் கரெக்டாக நம்ம மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம யூத்து வச்சு தைக்கும்போது இந்த லைன் வெளியில் வந்துடும். நம்ம சாரியில் ஓவர் அடிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், நம்ம யூத்து வச்சு தைச்சோன்னா இந்த பார்டர் நம்ம லாஸ்ட்டு இது வெளியில் வரும். அந்த மாதிரி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நம்ம இழுத்த மாதிரி தைச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து ஈவனாக தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு தையல் போட்டிருக்கோம் பாருங்கள். இன்னொரு தையலும் நம்ம போடணும். இப்போ இந்த லுங்கியை நம்ம மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள். அதை நம்ம உள் சைடு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடில் தைச்சிருக்கோம் பாருங்கள். தச்சிருக்கிற சைடு ஒன் சைடு பிசுறு வர மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு கரெக்டாக கவர் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிசுறு வர சைடு நம்ம உள் சைடு வர மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு
இப்போ இது மேலே வந்து நம்ம தையல் போட போகிறோம். இப்போ இது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம விட்டு தையல் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்குன்னா கொஞ்சம் மேலே வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கைடடாக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம தையல் போடலாம். ஃபஸ்ட்டு தையல் போடும்போது நார்மலாக வந்து நம்ம குறுக்கடிச்சிக்கலாம். ஏன்னா குறுக்கடிக்கும்போது நம்ம தச்சது வந்து பிரியாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த தையல் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு நம்ம ஈவனாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தையல் போடும்போது இந்த லைன் வருது பாருங்கள், அந்த லைன் பேஸ் பண்ணி கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். நம்ம நல்லா வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி லைட் இழுத்து விடணும். ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு நம்ம ஒரே ஈவனாக வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். ஈவனாக நீங்கள் தையல் போடணும் அப்படின்னும் போது இந்த கைடு வந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இந்த கைடோட ஒரு புள்ளி வந்து தள்ளி வர மாதிரி நம்ம தச்சிட்டு வரோம். அதே மாதிரி நேராக வந்து நம்ம தச்சிட்டே வரலாம். லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி வந்து நம்ம தச்சிக்கிட்டே வரணும். நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது இந்த சைடில் வந்து நம்ம சிசர்லாம் வைப்போம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம நீட்டாக வந்து எடுத்து வச்சிடலாம் ஓரமாக. இல்லை நம்ம தச்சு உள்ளே தள்ளும்போது அதெல்லாம் வெளியில் வந்து விழுந்துடும். பாருங்கள், நம்ம முடிக்கும்போது அதே மாதிரி குறுக்கு அடிச்சுட்டு நம்ம முடிச்சு விடலாம். இப்போ பாருங்கள், நான் ஈவனாக வந்து ஒரே அளவு வந்து நம்ம மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துருக்கோம். லுங்கி வந்து நம்ம மடித்து ஓரம் அடிச்சதே தெரியவே இல்லை பாருங்கள். இப்போ பேக் சைடில் திருப்பும்போது பாருங்கள், இந்த சைடில் வந்து நம்ம அந்த பிசுறு இல்லாமல் வந்து கவர் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. லுங்கி ஓரம் அடிக்கிறது வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் ஓரம் அடிக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் வந்து நான் saree எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த கிளாஸில் வந்து லுங்கி எப்படி ஓரம் அடிக்கிறதுன்னு பார்த்தோம். இதுவும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக நீங்கள் தைக்க வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து நல்லா ஈஸியாகிடும். அப்புறமா நம்ம கஷ்டமானது ரொம்ப டிஃபிகல்ட்டாக எதுனா தைச்சா கூட உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம லுங்கி எப்படி ஓரம் அடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம் இந்த கிளாஸில். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள். டைலரிங் கற்றுக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.